பலரும் நம்மளோட அரசியல் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியா பாக்குறீங்க, ஆனா சப்ஸ் பண்ண மறந்துறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காம சப்ஸ் பண்ணுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நிறைய அரசியல் பேச வேண்டியது இருக்கு. மும்மொழி கொள்கைன்னு வந்தோம்னா ஒட்டுமொத்த மாநிலமும் பிளர்ந்தது, இன்க்ளூடிங் பிஜேபி. ரொம்ப பேருக்கு மகாராஷ்டிரால ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்ன்றது அதிர்ச்சியா இருக்கு. அறிவு திறவுகோள் ஆங்கிலம். ஹிந்தியில் என்ன இருக்கு? ஆங்கிலத்துக்கு இணையா ஒருபோதும் ஹிந்தி வர முடியாது. அப்படி நினைப்பவர்கள் மொழி வெறியர்கள். ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரே ஒன்று சேர்ந்தா பிஜேபிக்கு அந்த ஆப்பு வைக்கிறது. ஸோ அரசியல் அதிகாரத்தை இழக்க வேண்டிய சூழல் வந்துன்னா பிஜேபி என்ன வேணா செய்யும். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலை நீ கட்டாயமாக கொண்டு வர. கட்டாயம் என்பது அடிப்படை மனித உரிமை மீறல். ஆனால் நீ அங்கே போய் வசமத்தை ஆரம்பிச்சுன்னா ஜனங்க காலில் இருக்கிறத கைட்டு அடிப்பாங்க. அதான் நடந்திருக்கு. இது சரியான அடி. மூக்கறுப்பட்டு நிற்குது பாஜகவும் ஆர்எஸ்எஸ். வணக்கம் சார். வணக்கம். மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து ஒரு முக்கியமான அரசியல் அப்டேட்டு. மும்மொழி கொள்கை திட்டத்தை ரத்து செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மாநில பாஜக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு சீரியஸான இடத்தை நோக்கி நகர்ந்து போயிருக்கு சப்ஜெக்ட். எப்படி பார்க்குறீங்க சார்? மும்மொழி கொள்கைன்னா ஹிந்தியை 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை கட்டாய பாடமாக வைத்திருந்த அந்த கொள்கை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆராய்வதற்காக பொருளாதார நிபுணர் மற்றும் கல்வியாளர் நரேந்திர ஜாதவ், முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர், அவர் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்களாம். அந்த குழு 3 மாதங்களில் தன்னுடைய அறிக்கையை கொடுக்கும். அந்த அறிக்கையை அரசு ஏற்றுக்கொள்ளும்னு முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் பாஜகவை சேர்ந்தவர் அறிவித்திருக்கிறார். இந்த பிஜேபி கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் எல்லாருமே இதை கடுமையாக எதிர்த்து தெருவில் போராடினாங்க. பிரிந்து கிடந்த தாக்கரே சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து ஜூலை 5ஆம் தேதி பெரிய ஆர்ப்பாட்டத்திற்கு திட்டமிட்டிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் இது நடக்கும். ஏற்கனவே 2 முறை அறிவித்து 2 முறையும் வாபஸ் வாங்கியிருக்காங்க. இது 3ஆவது முறை நினைக்கிறேன் நான். இது நல்லதொரு தொடக்கம் தான். அதாவது ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது என்று சொல்லி கொண்டிருந்த முட்டாள்களுக்கு கண்களை திறக்கக்கூடிய மனசாட்சி இருந்தால் அவர்கள் கண்கள் திறக்கும் ஒரு நிகழ்வாகத்தான் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியதை பார்க்கணும். 2020ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கையின்படி மூன்று மொழி கட்டாயம்ன்றாங்க. அதுவே முதல்ல தப்பு. 2 மொழிகள் தான் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2 மொழிகள் தான். 3 மொழி என்பது விருப்பத்தின் அடிப்படையில் தான் இருக்கிற மொழியை கட்டாயமாக பண்ண முடியாது. மராத்தியும் ஆங்கிலமும் இருந்தால் போதும். தமிழ்நாட்டில் தமிழும் ஆங்கிலமும் இருந்தால் போதும். ஹிந்தி விரும்புகிறவங்க படிச்சுக்கலாம். எல்லா இடங்களிலும் ஹிந்திக்கான பாடசாலைகள் இருக்குது. இதை கொண்டு கட்டாயமாக மகாராஷ்டிராவில் திணிச்சு கடைசியில் பிஜேபி கவர்மெண்ட்டே பல்ட்டி அடித்து பின்வாங்கக்கூடிய சூழல் வந்துருச்சு. ஹிந்தி எதிர்ப்பு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அறிவிலிகள், முட்டாள்கள், ஹிந்தி வெறியர்கள், ஹிந்துத்துவா வெறியர்களுக்கு இது ஒரு சரியான ஒரு பாடம். இது நீங்கள் 3 மொழின்னு சொல்லிட்டு ஹிந்தியை தான் கொண்டு திணிக்கிறீங்க. காலப்போக்கில் ஆங்கிலத்தை அகற்றிட்டு அங்கே ஹிந்தி வரணும். இதுதான் உங்கள் நோக்கம். ஏன்னா சமீபத்தில் அமித்ஷா ஆங்கிலம் பேசக்கூடியதை அவமானமாக கருதக்கூடிய நாள் வரும்னு படுமுட்டாள்தனமான ஒரு கருத்தை வெளியிட்டார். அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் கூட கிளம்பியது. இவர்கள் மொழி வெறியர்கள், ஹிந்தி மொழி வெறியர்கள். இவர்கள் ஆங்கிலத்துக்கு எதிரானவர்கள். ஆங்கிலத்துக்கு எதிரானவர்கள் அறிவுக்கு எதிரானவர்கள். ஆங்கிலம் இல்லைன்னா உலகம் இல்லை. இன்னைக்கு உனக்கு ஆங்கிலம் மட்டும் தெரிஞ்சதுனா கூட இந்த உலகத்தில் நீ போய்ச்சிக்கலாம். ஆனால் ஆங்கிலம் தெரியலன்னா சத்தியமாக உன்னால் இந்த உலகத்தில் ஜீவித்திருப்பது என்பது கடினமானது, எந்த துறைக்கு போனாலும். ஆகவே ஆங்கிலத்துக்கு எதிரானவர்கள் அறிவுக்கு எதிரானவர்கள், பகுத்தறிவுக்கு எதிரானவர்கள், நாகரிகத்துக்கு எதிரானவர்கள். மொழியை திணிக்கக்கூடிய மனிதர்கள் தான் இப்படிலாம் பேசுவாங்க. ஹிந்தி இந்துத்துவா, ஹிந்தி இந்துத்துவா, இந்த நோக்கத்தில் தான் மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தாங்க மகாராஷ்டிராவில். மூக்கறுபட்டு நிற்கிறது அங்கே இருக்கக்கூடிய பாஜக அரசு. மக்கள் சக்தியின் முன்னால் எல்லாம் மண்டிட்டுத்தான் தீர வேண்டும் என்பதற்கு மராட்டியத்தில் இன்றைக்கு ஹிந்தி மொழி கட்டாயம் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை என்கின்ற அந்த முடிவை மராட்டிய அரசு பின்வாங்கியது ஒரு சரியான எடுத்துக்காட்டு. சார் இப்போ இந்த விஷயம் தமிழ்நாட்டில் இதே மாதிரியான விஷயம் எதிரொலிச்சது. இந்த மும்மொழி அப்படின்னு பேசும்பொழுது அதில் என்னன்னா கிளாசிக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹிந்தி திணிப்புன்னு சொன்னாங்க. அது ஒரு பிரச்சனையாக மாறும்போது 3rd லாங்குவேஜ் ஆப்ஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மகாராஷ்டிரா என்ன சொன்னாங்கன்னா, அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணால் 20 ஸ்டூடெண்ட்ஸோட ஆதரவு வேணும் உங்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயம். அதில் தான் பெரிய டிஸ்டர்ப் ஆகிட்டான்னு சொல்கிறாங்க. அந்த டைமென்ஷன் எப்படி பாருங்க. ஏன்னா அதை ஏன்னா அங்கே என்னென்னா இந்த விஷயத்தை பேசும்பொழுது மாநில பாஜக இந்த விஷயத்தை அப்போஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் மாநில பாஜக இந்த விஷயத்தை அப்போஸ் பண்ணல. 2 விஷயத்தையும் கவனிக்க வேண்டியது. எப்படி பார்க்குறீங்க சார்? அதுதான் தமிழ்நாடு பாஜக எந்த அளவுக்கு படுமோசமாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். இந்தியா பூரா எல்லா மாநிலங்கள்லையும் அந்தந்த மாநிலத்தில் இருக்க பாஜக அந்த மாநில மக்களின் உணர்வுகளுக்காக, உரிமைகளுக்காக நிற்கிறது. தமிழ்நாட்டில் இருக்க பாஜக ஹிந்துத்துவாவுக்காக, பார்ப்பனிய நலன்களுக்காக, விரல் வெட்டி எண்ணக்கூடிய பார்ப்பன சக்திகளுக்காக அது நிற்கிறது என்பதற்கு மும்மொழி திட்டத்தை ஆதரித்தது.
ஹிந்தி வேணும்னு சொன்னதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். மராட்டியத்தில் இருக்கக்கூடிய பாஜக மும்மொழி திணிப்பை எதிர்க்குது. மராட்டி ஆங்கிலம் இருந்தால் போதும், 3வது ஹிந்தி கட்டாயன்றது, இந்த கட்டாயம்னு வந்தாலே நம்ம வந்து அதை வந்து கடுமையாக எதிர்க்கணும். கையில் கிடைக்கிற எதை எடுத்தும் அது மேலே அடிக்கலாம், தப்பே கிடையாது. ஏதாவது ஒரு மொழியை கட்டாயம்னு எந்த அரசாவது சொல்லுச்சுன்னா நீங்கள் எந்த எல்லைக்கும் போகலாம், நீங்கள் வந்து எந்த போராட்டத்தையும் மேற்கொள்ளலாம், அதில் எந்த சந்தேகமும் வேணாம். அறவழிக்கு உட்பட்டு கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடிக்கணும்னா நான் ஃபிசிக்கலாக அடிக்கணும்னு சொல்லலை, அந்த அர்த்தத்தில் சொல்லலை. உங்களுடைய எல்லா விதமான எதிர்ப்பையும் பதிவு பண்ணி அறவழி போராட்டங்களின் மூலம், தேசப்பிதா மகாத்மா காந்தி சொல்லிக் கொடுத்த அறவழி போராட்டங்களின் மூலம் நீங்கள் எந்த விதத்திலும் நீங்கள் அந்த அந்த மொழி திணிப்பை, எந்த மொழியையாவது எவனாவது கொண்டு வந்து திணிச்சானா, மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எந்த எல்லைக்கும் போய் அறவழிக்கு உட்பட்டு அதை எதிர்க்கலாம். மக்கள் சக்தியின் முன்பு எல்லாமே மண்டியிட்டு தான் தீரும். கரெக்டாக சொன்ன மாதிரி இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பிஜேபி மும்மொழி திட்டத்தை எதிர்க்குது, தமிழ்நாட்டில் இருக்க பிஜேபி ஆதரிக்குது. தமிழ்நாட்டில் ஏன் பிஜேபி வளரல, மகாராஷ்டிராலையும் ஆட்சியை பிடிச்சிருக்குன்னு இதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம். நீங்கள் தமிழ்நாடு பிஜேபி இப்படியே இருப்பது தமிழ்நாட்டுக்கு நல்லது, அது வேறு விஷயம். ஆனால் மற்ற மாநிலங்களுக்கும் இங்கேயும் இருக்க வித்தியாசம். அவர்கள் அந்த மாநில மக்களின் உணர்வுகளோடு கலந்து நிற்கிறார்கள். நல்லதோ கெட்டதோ அந்த மாநில மக்களுக்காக நிற்கிறார்கள். இங்கே இருக்கவங்களுக்கு அந்த தமிழ் உணர்வு கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த கட்சியோடைய தலைமை, அது ஆட்டுவிப்பவர்கள் யார், அவருடைய பின்புலம், இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நமக்கு அது நன்றாக விளங்கும். அது வேறு விஷயம். இப்போ 20 பேர் இருந்தால் மினிமம் அப்படின்றத கதை. அது நீங்கள் வந்து மும்மொழின்னு ஒன்று கொண்டு வந்தாலே அது இந்தியா தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்லுவேன், பீகாரில் இருக்கவனுக்கு மும்மொழி எதை வேணால் கற்றுக்கணும், அவன் தமிழை கற்றுக்க மாட்டான். அவனுக்கு தமிழ் கற்றுக்கிட்டு பிரயோஜனமும் இல்லை. அதை நம்ம தெளிவாக சொல்லணும். பீகாரில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு தமிழோ மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ கற்றுக்கொள்வதால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவனுக்கு பீகாரி மொழி இல்லைன்னா ஹிந்தி மொழி, ஆங்கிலம், இது 2 தெரிஞ்சால் போதும் அவனுக்கு. இப்போ நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க, குஜராத்தில் எடுத்துக்கோங்க, குஜராத்தி ஆங்கிலம் மும்மொழின்றது அவனுக்கு ஹிந்தி படித்தா கூட ஏதாவது கொஞ்சம் உதவியாக இருக்கலாம், தமிழ் படித்தா அவனுக்கு எந்த லாபமும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கவனுக்கு மும்மொழி என்பது அவனுக்கு பொறுத்த வரைக்கும் தேவைப்பட்டால் ஒருத்தன் படிக்கலாமே வழியாக அதை கட்டாயமாக நீங்கள் ஆக்க முடியாது. முதல்ல இந்த மும்மொழி கொள்கையே தப்பு, இருமொழி கொள்கை தான். எல்லா மாநிலங்கள்லேயும் அந்த மாநிலத்தோட தாய்மொழி ப்ளஸ் ஆங்கிலம். இந்திய விருப்பப்பட்டவன் படிக்கட்டும். இது அப்பட்டமான இந்தி மொழி வெறியர்களால் உருவாக்கப்பட்ட இந்தி மொழி திணிப்பு. இது காலப்போக்கில் ஆங்கிலத்தை நகர்த்திட்டு அங்கே ஹிந்தியை கொண்டு வந்து உட்கார வைக்கிற வேலை. ஒருபோதும் என்றென்றைக்கும் ஆங்கிலத்துக்கு மாற்றாக ஹிந்தி வரவே முடியாது. ஆங்கிலம் இந்த உலகத்திற்கான மொழி. ஆங்கிலம் வந்து திறவுகோல், அறிவு திறவுகோல் ஆங்கிலம். ஹிந்தியில் என்ன இருக்குது? ஒரு மொழி என்பதில் அதை நம்ம மதிக்கிறோம். ஹிந்தி மொழியை, அதுலேயும் அருமையான இலக்கியங்கள் இருக்குது. ஹிந்தி மொழியை 41% மக்கள் பேசக்கூடிய மொழி, அதை நம்ம மதிக்கிறோம். ஆனால் ஆங்கிலத்துக்கு இணையாக ஒருபோதும் ஹிந்தி வர முடியாது. அப்படி நினைப்பவர்கள் வந்து மொழி வெறியர்கள். ஏன்னா அது வந்து அறிவு சுரங்கத்திற்கான திறவுகோள் ஆங்கிலம். அதை எதுவுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆங்கிலங்கிற செகண்டரி வச்சுப்போம் சார். ஆனால் வந்து இப்போ பாஜகவோட நோக்கம் ஆங்கிலத்தை ரீப்ளேஸ் பண்ணணுமா இல்லை ரீஜனல் லாங்குவேஜ் ரீப்ளேஸ் பண்ணணும்? ஆங்கிலத்தை ரீப்ளேஸ் பண்ணணும், ரீஜனல் லாங்குவேஜ் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் தான் பிரச்சனை. இல்லை, அது தவறான பார்வை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ரீஜனல் லாங்குவேஜை ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்றது தெரியும். அவங்க நோக்கம் காலப்போக்கில் அது 100 வருஷமாக இருக்கலாம், 200 வருஷமாக இருக்கலாம், 300 வருஷமாக இருக்கலாம், ஆங்கிலத்தை நகர்த்திட்டு அங்கே ஹிந்தியை கொண்டு வரணும். அதுக்காக எத்தனை தலைமுறை வேணால் காத்திருக்க அவங்க தயார். அவர்கள் மொழி வெறியர்கள், அவர்கள் மத வெறியர்கள், தேசபக்தியின் பெயரால் வெறியை உண்டாக்கக்கூடியவர்கள். அவங்க காலப்போக்கில் 500-600 வருஷம் பொறுத்து கூட இந்த போராட்டத்தை மெல்ல நகர்த்தி ஆங்கிலத்துக்கு பதிலாக அந்த இடத்துல இந்தியை கொண்டு வந்து உட்கார வச்சணுன்னு தான் விரும்புகிறாங்க. இருமொழி கொள்கை தான் அவங்களுக்கும். ஆனால் நம்ம சொல்கிறது மாநில மொழியும் ஆங்கிலமும், அவர்களை பொறுத்த வரைக்கும் மாநில மொழியும் ஹிந்தியும். அதை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நைச்சியமாக 2020 புதிய கல்விக் கொள்கையில் வந்த ஒரு விஷம் அது. ஒருபோதும் அதை வந்து பன்முகத்தன்மை கொண்ட இந்தியா வந்து அனுமதிக்காது. இன்றைக்கி இவங்கெல்லாம் கனவு கண்டுக்கிட்டு இருந்தாங்க, மகாராஷ்டிராவில் வந்து இந்தியை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. ஆனால் எவ்வளோ அழகாக மக்கள் எதிர்த்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா? கடைசியில் எங்கே போய் நின்றுதுன்னா, பிஜேபிக்கு அவங்களோட வேர்லேயே நெருப்பு வைக்கிற கதை வந்துடுச்சு. ஏன்னா அவங்களோட பொலிட்டிக்கல் பவரே போய்டுன்ற பயம் வந்துடுச்சு. 2 தாக்கரேஸும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரே ஒன்று சேர்ந்தால் பிஜேபிக்கு அங்கே ஆப்பு வைக்கப்படும். ஸோ அரசியல் அதிகாரத்தை இழக்க வேண்டிய சூழல் வந்துன்னா பிஜேபி என்ன வேணால் செய்யும். அதனால தான் பின்வாங்கியிருக்கான். 2 தாக்கரேஸுக்கும் ஒன்று சேர்ந்து இது சீரியஸாக நடந்துச்சுன்னா அது அவங்களோட அரசியல் அதிகாரத்தை பாதிக்கும், மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். அது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது இவர் மட்டும் பால் தாக்கரே உயிரோடு இருந்திருந்தால் இந்த எண்ணம் கூட அவங்களுக்கு வந்திருக்காது. மகாராஷ்டிரா பற்றி எரிஞ்சிருக்கும். தாக்கரே உயிரோடு இருந்திருந்தா, பால் தாக்கரே உயிரோடு இருந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை கனவு கூட காண முடியாது பிஜேபியால். அது மராட்டிய மண். அது அவன் ரொம்ப அழகாக வந்து அவங்க வந்து மொழி பெருமையில் வந்து ஊறி திளைக்கிறார்கள். அதான் நான் சொல்ல, அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி மும்மொழி கொள்கையை எதிர்க்குது. தமிழ்நாட்டில் இருக்க பிஜேபி மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறது. கையெழுத்து இயக்கலாம். இந்த முட்டாள்தனம் எங்கேயாவது நடக்குமாங்க? இந்த தைரியம் உனக்கு அங்கே வருமா? மகாராஷ்டிராவில் அந்த கையெழுத்து இயக்கத்தில் கூட 4 எம்எல்ஏவும் கலந்துக்கல. மக்களால் நிராகரிக்கப்பட்ட
தமிழிசை சவுந்தரராஜனும் அண்ணாமலையும் தான் போய் அந்த கையெழுத்து இயக்கத்தை போட்டாங்களே ஒழிய 4 எம்எல்ஏ இருக்காங்க அவங்களுக்கு. அந்த 4 எம்எல்ஏ வானதி, நயினார் நாகேந்திரன், காந்தி, சரஸ்வதி 4 பேரும் அந்த கையெழுத்து இயக்கத்துக்கு போல. தெரியும் அவங்களுக்கு கையெழுத்து போட்டு அவன் தைரியம் இருந்தால் நான் என்ன சொல்கிறேன், அந்த 4 எம்எல்ஏவும் அவங்க தொகுதியில் போய் கையெழுத்து இயக்கம் நடத்த சொல்லுங்கள். இப்போ அந்த ஆக்டிவிட்டி கூட இல்லாமல் போயிடுச்சு சார். அதை தான் நான் சொல்கிறேன். உனக்கு தைரியம் இருந்ததுன்னா, உண்மையிலேயே மும்மொழி கொள்கையில் பிஜேபிக்கு துணிச்சல் இருந்ததுன்னா, இந்த 4 எம்எல்ஏவை அவங்கவுங்க தொகுதியில் போய் மும்மொழி கொள்கைக்கு கையெழுத்து இயக்கம் நடக்க சொல்லுங்கள். ஜனங்க ஓட விரட்டுவாங்க. ஃபோட்டோவை, மோடி ஃபோட்டோவை பிச்சை எறிஞ்சிட்டு ஜெயலலிதா ஃபோட்டோவையும் எம்ஜிஆர் ஃபோட்டோவையும் ஒட்டி ஓட்டு கேட்ட உத்தமர்கள் இவங்க. அதனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மகாராஷ்டிரா பிஜேபியோட ஒரு முக்கியமான ஒரு ஆடுகளம். அங்கேருந்து அவங்களுக்கு வந்து கடந்த 3-4 தேர்தல்களில் வந்து அதுவும் 2019 48 சீட்டில் 39 சீட்டு ஜெயிச்சாங்க. ஆனால் இன்றைக்கி எங்கே வந்து நிற்குது? மும்மொழி கொள்கைன்னு வந்தோடனே ஒட்டுமொத்த மாநிலமும் கிளர்ந்து எழுது, இன்க்ளூடிங் பிஜேபி. சும்மா ஒன்றும் அவன் பின்வாங்கல, அந்த திட்டத்தை பின்வாங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து இந்தி விஷயத்தில் அவ்வளோ சீக்கிரம் பின்வாங்க மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ் கேந்திர முக்கியத்துவம் அங்கே தான் இருக்குது, நாக்பூர் அங்கே தான் இருக்குது. அங்கேருந்தே வந்து இந்த பிரச்சனை நான் சொல்லலை. அந்த மும்மொழி கொள்கையை சட்டமாக போட்ட பிறகு, ஜிஓ போட்ட பிறகு அதுலேருந்து அவ்வளோ சீக்கிரம் அவன் பின்வாங்க மாட்டான். பின்வாங்குறான்னா என்ன அர்த்தம்னா, கலவரம் வருது, இப்போ போலீஸை வச்சு அடிப்பான், துப்பாக்கி சூடு நடத்துவானுங்க. பயம் அது இல்லை அவங்களுக்கு. அதை பற்றிலாம் மக்கள் சாவறதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. இது தமிழ்நாட்டில் எத்தனை பேர் சுட்டு கொண்டானுங்க 65. அது கிடையாது அவங்க கவலை. அரசியல் அதிகாரம் பறிப்போகுது. 2 தாக்கரேஸும் ஒன்று சேரதால, உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் சகோதரர்கள் ஒன்று சேரதில் பிஜேபியோட அதிகாரம் போயிடும். 29 டப்பா டான்ஸ்ன்னு தெரிஞ்சிச்சு. அதனால தான் வந்து வாபஸ் வாங்கினானுங்க. தொடர்ச்சியாக போராட்டத்தை அறிவிச்சாங்க. பிஜேபியோட பேஸ் போயிடும் தெரிஞ்சிச்சு. பிஜேபியிலேயே பல பேர் அங்கே ஓடிடுவான்னு தெரிஞ்சிச்சு. அதனால தான் வாபஸ் வாங்கினான். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எந்த பஞ்சமாக பாதகத்தையும் எப்போ வாபஸ் வாங்குவாங்கன்னா, அரசியல் அதிகாரம் கையை விட்டு போயிடும் தெரிஞ்சா உடனே வாபஸ் வாங்கிடும். இது வந்து ஒரு நல்ல பாடம். ஏக இந்தியாவுக்கும் மகாராஷ்டிரா ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. விருப்பப்படுறவங்க இந்திய படிக்க போகிறாங்க, அதை யாருமே தடுக்கலை. 41% மக்கள் தான் இந்திய தாய்மொழியாக கொண்டவங்க. 59% மக்கள் வந்து எதுக்கு அவங்கவுங்க தாய்மொழியில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இதை கொண்டு வந்து தொடர்ந்து திணிக்கிறதுன்றது இதோட ஆரம்பம். இதோட அடுத்த கட்டம் ஹிந்தி, ஹிந்துத்துவம் சார். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்களே சார், அவங்களுக்கு வந்து இங்கிலீஷை தான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கம்னு சொன்னீங்க. பட் அவங்களோட அகண்ட பாரத கனவுக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் தானே, எல்லாத்தையும் அவங்க யூனிட்டியாக தானே கொண்டு வராங்க. அதை அப்படி பார்க்காதீங்க நீங்கள். அது கிடையாது. ஒரு லாங்குவேஜ் தானே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப வருஷம் பொறுத்து. ஒரு லாங்குவேஜ்ன்றதுலாம் இன்றைக்கி நடக்காதுன்றது அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து இன்றைக்கி கிடையாது. ஆனால் இந்திய நகர்த்து இங்கிலீஷுக்கு பதிலாக இந்தியை கொண்டு வரணுன்றது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. அது வாய்ப்பே கிடையாது. அது அவங்களுக்கு தெரியுது, அதனால் பின்வாங்குறாங்க. ஒரு மொழி பேசுறதுன்றதெல்லாம் கொண்டு வர முடியாதுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஹிந்தி வந்து இங்கிலீஷோட இடத்துக்கு வந்துடுச்சுன்னா மற்ற மொழியெல்லாம் தானாக காலில் விழுந்துடும் அவங்க நம்புகிறாங்க. அதனால் அந்த இது வந்து அகண்ட பாரதம் என்பது வந்து அது வந்து ரொம்ப லாங் 1000 வருஷத்தில் அது வந்து இமீடியட்டாக இப்போ அவங்களால இந்தியை வந்து ஆங்கிலத்துக்கு பதிலாக கொண்டு வந்துடணும்னு பார்க்குறாங்க. ரீஜனல் லாங்குவேஜஸ்லாம் அதுக்கு அடிமையாக இருக்கும், பெயரளவில் இருக்கும், அதுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது. ஒரு மொழி இப்போ ஆங்கிலம் கூட அகற்றப்பட்டுருச்சுன்னா அகற்றப்பட்டுடாது, அதோட மரியாதை கீழே போயிடும். அதை தான் அவங்க பார்க்குறாங்க. எந்த மொழியையும் நீ அழிக்கலாம் முடியாது. ஒரு மொழி என்பது மேலாதிக்கத்தை குறிப்பது, மொத்தமாக இல்லாமலே செய்து விடுவது என்பது கிடையாது. சார், இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியதாக இருக்குது சார். அங்கே இருக்கக்கூடிய அந்த மாநில மொழிக்குழு, அங்கே தனியாக அரசு வச்சுருக்க மொழிக்குழு இருக்குது. அவங்க வந்து பூனேல ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு லாங்குவேஜுங்கிறது பிரச்சனை, மாணவர்களுக்கு வந்து மொழி சார்ந்த கல்வித்திறனை பெரியவர்களை பாதிக்கு. லாங்குவேஜ் பிரச்சனை, 3 மொழிங்கிறது வந்து கனவுன்னு எதிர்பார்க்கக்கூடாது, அது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மராத்தி, இங்கிலீஷ் பயில்வதே ஏதாவது ஒன்றுலாம் அவனால் ஸ்கோர் பண்ண முடியும், 2த்தையும் அவனால் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ அடுத்ததாக வந்து நான் ஒரு ஆய்வுக்குழு போடுறேன், அதன் அடிப்படையில் அடுத்த முடிவு நோக்கி நகரேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி பாஜக நகராங்கன்னா இது எப்படி? இல்லைங்க, இப்போ அந்த இப்போதைக்கு தப்பிச்சு போகிறதுக்கு ஆய்வுக்குழு போட்டிருக்கோம். ஆனால் அந்த ஆய்வுக்குழு இந்திக்கு எதிராலாம் அறிக்கை கொடுக்கும் நான் நம்பலை. ஏன்னா இவர்கள் மொழி வெறியர்கள், ஹிந்து வெறியர்கள், இந்துத்துவ வெறியர்கள். அந்த மொழிக்குழு மறுபடியும் ஹிந்தியை வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் உள்ள நுழைக்கணும்னு தான் பார்ப்போம். இந்த இருமொழி கொள்கை என்பது வேணாம், ஒரு மொழி கொள்கை என்பது என்னை பொறுத்தவரையில் ஆபத்தானது. இருமொழி கொள்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் ஜெயிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் தமிழும் ஆங்கிலமும் படித்ததால தான் கடந்த 40 வருஷத்தில் 2 தலைமுறை இன்றைக்கி சாஃப்ட்வேர்லலாம் மேலே மென்பொருள் துறையில் டாப்பில் இருக்கிறதும், விஞ்ஞான துறைகள், மருத்துவம், சட்டம், பொறியியல் எல்லாத்துலேயும் மேலே நிற்பதும் வந்து வணிகவியல் உள்ளிட்டவற்றில் நிற்காத காரணம் இருமொழி கொள்கை. ஒரு மொழி கொள்கை என்பது முட்டாள்தனமானது, அது வந்து சாத்தியமே இல்லாது, அதுவும் ரொம்ப ஆபத்தானது. மும்மொழி கொள்கை எப்படி ஆபத்தானதோ அதற்கு இணையான ஆபத்தானது ஒரு மொழி கொள்கை. இருமொழி கொள்கை தான் நமக்கு சாலச்சிறந்தது. அந்தந்த மாநில மொழி ஆங்கிலம் கண்டிப்பாக டே 1லேருந்து வேணும், ப்ரீகேஜிலேருந்தே வேணும். என்ன கேட்டிங்கன்னா இது வந்து யதார்த்தமாக பேசுவோம். இந்த ஒரு மொழி பேசுபவர்கள், தாய்மொழி கல்வின்னு பேசக்கூடியவர்கள் வந்து அடிப்படையில் யதார்த்தத்துக்கு புறம்பாக பேசுகிறாங்க.
தாய்மொழிக்கு இணையாக ஆங்கிலமும் வேணும். இது ரெண்டும் இருந்ததுனா மட்டும்தான் உன்னால் வந்து 1ஆம் கிளாஸ்லேருந்தே என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழும் வேண்டும் ஆங்கிலமும் வேணும். தேர்ட் லாங்குவேஜ் இஸ் ஆப்ஷன். விரும்பினா படி, இல்லை விற்று. நீ வந்து ஒரு மொழி கொள்கை என்பது மிக மிக ஆபத்தானது. இன்றைக்கி ஆங்கிலம் இல்லாமல் வாழ முடியாது. நீ போய் ஒரு 1ஆம் கிளாஸில் விட்டுட்டு 6ஆம் கிளாஸில் ஆங்கிலத்தை கொண்டு வந்தேன்னா ரொம்ப கஷ்டப்படுவான் மாணவன். அதோட உயர்கல்வி அவனுக்கு பெரிய பிரச்சனையாகும். இந்த தவறை தான் ஜோதிபாசு மேற்கு வங்கத்தில் பண்ணார். 1977 ஆட்சி வந்த ஜோதிபாசு பண்ணது 6ஆம் கிளாஸ்லேருந்து தான் ஆங்கிலம்னு கொண்டு வந்தார் அரசு பள்ளிகளில். ஆனால் தனியார் பள்ளிகளில் பெங்காலியும் இங்கிலீஷும். ஜோதிபாசு வகைரா அவங்க கூட அந்த 15 மந்திரிங்க பிள்ளைங்க அத்தனை பேரும் பார்ப்பனர்கள். பிசி ரெப்ரசன்டேஷன் அந்த மந்திரி சபையில் கிடையாது. அந்த முஸ்லீம் கூட ஒருத்தர் இருப்பான், ஆனால் பேக்வேர்டு ஒருத்தரும் கிடையாது. எஸ்சி எஸ்டி சுத்தமாக கிடையாது. எல்லாரும் வந்து டாப் பிராமின் கம்யூனிட்டி தான் பெங்காலில் ஜோதிபாசு மந்திரி சபையில். அவர் செஞ்ச ஒரு பெரிய தவறு வந்து 77 ஆட்சிக்கு வந்ததுலேருந்து 6ஆம் வகுப்புலேருந்து தான் ஆங்கிலம்னு கொண்டு வந்தார். நான் சொல்கிறது அரசு பள்ளிகளில். அது மிகப்பெரிய அளவில் வங்கத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை வந்து கல்வியை பாதிச்சுது. ஏன்னா அவன் 6ஆம் வகுப்பில் படிக்க ஆரம்பிக்கும் போது 1ஆம் வகுப்புலேருந்து படிக்கும்போது இருக்கக்கூடிய ஆங்கில மொழித்திறன் வந்து அவனுக்கு இருக்காது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ யதார்த்தமாக பேசுங்க. ஆங்கிலம் இல்லைன்னா இன்றைக்கி உலகம் இல்லை, ஆங்கிலம் இல்லைன்னா உயர்கல்வி இல்லை. ஆங்கிலம் இல்லைன்னா நீ உயர்கல்வியை நினச்சி கூட பார்க்க முடியாது. ஜோதிபாசு பண்ண மிகப்பெரிய தவறுகளில் அது ஒன்று. ஆனால் அதே தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப அழகாக வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு பிறகு உடனே ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் இருமொழி கொள்கை, தமிழ் ஆங்கிலம், அது ரெண்டையும் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக கொண்டு வந்தாங்க. அப்புறம் எம்ஜிஆர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் வந்து ட்ராப் அவுட் ரேஷியோவை அரெஸ்ட் பண்ணிச்சு. அதனால தான் 90களில் மென்பொருள் புரட்சி வரும்போது கரெக்டாக அதற்கான மென்பொருள் விஞ்ஞானிகள் நமக்கு கிடைச்சாங்க. ஸோ தமிழ்நாடு தான் இதில் சிறந்த மாடல். வேறு எந்த மாடலுமே இந்தியாவுக்கு உகந்ததில்லை. மும்மொழி கொள்கை ஆபத்தானது, ஒரு மொழி கொள்கை அபத்தமானது, அதுவும் ஆபத்தானது. ஆனால் நம்ம வந்து இந்த விஷயத்தை எதிர்த்தா வந்து நீங்கள் பிஜேபி எதிர்ப்பில் இருக்கீங்க, அதனால் இதை எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அப்படி தாங்க சொல்லுவோம். ஆனால் கர்நாடகா அவங்க ஆட்சி அந்த மாதிரி பேசக்கூடியவங்க மனசாட்சி இல்லாத அயோக்கியர்கள்ன்றதுக்கு நான் உதாரணம். நீ ஆளக்கூடிய பிஜேபியில் மாநிலங்களில் எதிர்ப்பு வருதில்லை, அதுக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேன்றான்? கர்நாடகாவில் பிஜேபி இன்றைக்கும் பவர் இல்லாட்டியும் பிஜேபி பவர்ஃபுல்லான ஒரு எதிர்கட்சி, நாளைக்கு ஆட்சி வரக்கூடிய கட்சி. அவன் கவர்மெண்ட் இருக்கும்போதே ஹிந்தி திணிப்பாங்க எதிர்த்து போராட்டம் வெடிச்சது. இன்றைக்கி மகாராஷ்டிராவில் பிஜேபி கவர்மெண்ட்டு, அங்கே இந்தி எதிர்ப்பு பெரிய அளவில் வெடிச்சிருக்கு. மற்றதெல்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸப்ட் குஜராத் அது ஒரு வித்தியாசமான சமூகம். அங்கே எதுவுமே நடக்க முடியாது. சர்வாதிகாரம் தலைவிரிச்சு ஆடக்கூடிய ஒரு மாநிலம் அது. அதனால் அங்கே நம்ம அதை பேச முடியாது. மற்ற எல்லாம் ஹிந்தி பெல்ட்டு. ஊபி, மத்திய பிரதேஷ், பீகார், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தராகண்ட், இதெல்லாம் கோர் ஹிந்தி பெல்ட்டு. அங்கே பிரச்சனையே கிடையாது. சரியான உதாரணம், தமிழுக்கு இணையாக வந்து உங்களுக்கு பிராந்திய மொழி உணர்வும் வளமான இலக்கியங்களும் கொண்ட ஒரு மாநிலம் வந்து மகாராஷ்டிரா, மராட்டிய மாநிலம். அதனால தான் அங்கே வெடிக்குது. அதே மாதிரி கன்னடம் வளமான இலக்கியம் கொண்டது. தனித்தன்மை அதிகம் கொண்ட பிராந்திய மொழிகள் ஹிந்தி திணிப்பை பிஜேபி ஆண்டாலும் அங்கே எதிர்க்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியும் ஹிந்தி எதிர்ப்பில் கலந்து கொள்கிறது, எக்ஸப்ட் தமிழ்நாடு. பாஜக மகாராஷ்டிரா வந்து ஹிந்தி பில்டுன்னு சொல்லி கணக்கு பண்ணிட்டாங்களா? அப்படி தான் மூவ் பண்ணுறாங்க. இல்லை அப்படிலாம் எல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். விட்டு ஆழம் பார்க்குறது. இவ்வளோ தூரம் எதிர்ப்பு வராதுன்னு பார்த்தாங்க, இப்போ வச்சு செய்கிறாங்க. அங்கே வந்து அவங்களோட பயம் என்னென்னா, இப்போ ராஜ் தாக்கரேயும் உத்தவ் தாக்கரேயும் சேர்ந்துட்டாங்கன்னா இவன் கதை டப்பா டான்ஸ் ஆடு. சரத்பவார் கட்சியும் அந்த பக்கம் சேர்ந்துக்குது. அஜித் பவார் கட்சி அதிகாரம் போயிடும், கையில் விட்டு போயிடும் போது கொஞ்சம் ஆடி பார்ப்பானுங்க. இப்போ கூட நான் சொல்கிறேங்க, அவனுங்க தற்காலிகமாக நிறுத்தியிருக்கானுங்களே ஒழிய நிரந்தரமாக கை விட்டுட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 3 மாதம் நேரடியாக அறிவிக்க வேண்டியது தானே. நிரந்தரமாக கை விட்டுட்டோம். ஒரு குழுவை போட்டு 3 மாதத்தில் அறிக்கை கொடுக்குன்றது என்ன? இந்த உணர்வு வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுதுன்னா அடங்கிடுவானுன்னா கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருப்பானுங்க. இல்லை கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம்னு தோணுச்சுன்னா மறுபடியும் ஏதாவது ஒரு ரூபத்தில் கொண்டு வருவானுங்க. மக்கள் சக்தி முன்னால் எல்லாம் மண்டியிட்டுத்தான் தீர வேண்டும் என்பதற்கு மகாராஷ்டிராவில் நடந்த மும்மொழி கொள்கை அரசு விலக்கி கொண்ட இந்த சம்பவம் வந்து ஒரு சரியான உதாரணம்னு நம்ம சொல்லலாம். சரி, இன்னொரு விஷயம் தான் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. வந்து தமிழ்நாடுங்கிறது நம்ம சவுத்தில் இருக்கோம். நம்ம தமிழில் தான் நம்ம எல்லா திரைப்படங்கள் பார்க்குறதும் எல்லாமே நம்ம தமிழ் வழி தான் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கிலீஷுங்கிறது செகண்டரியாக இருக்குன்னு வச்சுக்கோமே. இதில் வந்து மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹிந்தி வந்து ப்ரைமாக இருக்குது. ஏன்னா அங்கே வந்து பாலிவுட் மூவிஸ் ஃபுல்லாக ஹிந்தியில் தான் எடுக்கப்படுது. அதுதான் இருக்குது. அந்த இடத்துல வந்து அந்த ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது அந்த மக்கள் அதோடு ஒன்று கனெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த டைமென்ஷன் இப்படி புரிஞ்சுக்கிறது. அதாவது அது பண ரீதியாக அவங்களுக்கு கை கொடுக்குற விஷயமா இருக்குது. திரைப்படங்கிறது பாலிவுட் மூவிங்கிறது பண ரீதியாக கை கொடுக்குற விஷயமா இருக்குது. அப்படி இருக்கிற இடத்துல அங்கேயே இந்த ஹிந்திக்கான இந்த அளவுக்கு எதிர்ப்பு படத்தை நாங்கள் பார்ப்போம் செய்வோம், ஆனால் இந்த மாதிரியான விஷயம் நாங்கள் இருப்போம் அப்படின்ற இடத்துக்கு அது நகராங்கன்னா அது எப்படி? அதாவதுங்க அவங்களோட தனித்தன்மையை நீ போய் நோண்டுற. இப்போ ரொம்ப பேர் வந்து மகாராஷ்டிராவில் ஹிந்தி எதிர்ப்பு ஆச்சரியமானதாக இருக்குது. ஏன்னா பாம்பேனால இப்போ பாம்பேக்கு வேலை தேடி ஓடி போகிறவன் ஹிந்தி தெரிஞ்சுன்னா அங்கே போயிடுச்சுப்பான். அவன் ஒரு 5 வருஷம் அங்கே இருந்தானா 5-6 லாங்குவேஜ் பேசுவான். ஹிந்தி பேசுவான், மராட்டி பேசுவான், உருது பேசுவான், தமிழ் சொந்த மொழியாக தமிழ் பேசுவான், இங்கிலீஷ் பேசுவான், 5 லாங்குவேஜ் பேசுவான். 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு தமிழ்நாட்டில் 5ஆம் கிளாஸ்
பாஸ் பண்ணிட்டு அல்லது ஃபெயில் ஆகிட்டு பாம்பேக்கு வேலை தேடி ஓடுறான் ஒருத்தன், ஒரு 15 வயசு பையன் ஓடுறான். அங்கே போனான்னா ஒரு 10 வருஷம் அங்கே இருக்கான்னா 5 லாங்குவேஜ் சரளமாக பேசுவான். மராத்தி பேசுவான், ஹிந்தி பேசுவான், உருது பேசுவான், தமிழ் தாய்மொழி, இங்கிலீஷ். ஏன்னா அவனுக்கு வந்து நிர்பந்தம், கற்றுக்க வேண்டிய நிர்பந்தம். நீ ஹிந்தி தெரிஞ்சுன்னா பாம்பேயில் பழிச்சிடலாம். ஆனால் அதோட அர்த்தம் வந்து ஸ்கூலில் கொண்டு போய் நீ வந்து கட்டாயமாக படினா ஜனங்க எதிர்க்கிறாங்க. ரொம்ப பேருக்கு மகாராஷ்டிராவில் இந்தி எதிர்ப்பு போராட்டன்றது அதிர்ச்சியாக இருக்குது. எப்படி அது? அதைத்தான் இது அது எல்லா படம்லாம் படம்லாம் வருது, எல்லாம் ஓகே, நீ வா பழப்பு நடத்தி எல்லாம் பண்ணு. ஆனால் என் மொழி மராட்டி மொழி இருக்குது, அதில் வந்து நீ வந்து படிக்கணுன்றது. இவ்வளோ நாள் மகாராஷ்டிராவில் பள்ளிகளில் மராத்தியும் ஆங்கிலமும் தான் இருந்தது, ப்ரைவேட் ஸ்கூலில் தான் ஹிந்தி இருந்தது. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் நீ கட்டாயமாக கொண்டு வர. எது ஒன்றுமே கட்டாயம்னா மக்கள் எதிர்ப்பாங்களே. கட்டாயம் என்பது அடிப்படை மனித உரிமை மீறல் இல்லை. நீ எப்படா கட்டாயம்னு சொல்லலாம்? ஒரு மொழி என்பது வந்து இது வந்து முதல்ல ஒரு நாடே கிடையாது, பல நாடுகளின் சங்கம் தான். அதனால தான் சப்கான்டினென்ட் நீங்கள் சொல்கிறீங்க. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி இருக்குது. நீ சென்னையிலேருந்து ட்ரெயினில் டெல்லி போகிறீங்கன்னா 200 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை உணவு மாறும், உடை மாறும், கலாச்சாரம் மாறும், எல்லாமே மாறும். வேற்றுமைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமை தான் இந்தியா. உன் மொழி உனக்கு பெருசு, என் மொழி எனக்கு பெருசு, இவ்வளோதான். நான் உன்னை வெறுக்கக்கூடாது, நீ என்னை வெறுக்கக்கூடாது. பாம்பேயில் ஹிந்தி சினிமாவோட தலைநகரம் பாலிவுட் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இல்லை, மத்திய பிரதேசில் இல்லை, ராஜஸ்தானில் இல்லை, ஏன் டெல்லியில் இல்லை, பாம்பேயில் இருக்குது. இந்தி கோர்பெட்டில் எங்கேயுமே கிடையாது, மகாராஷ்டிராவில் இருக்குது. ஆனால் நீ அங்கே போய் உன் விஷமத்தை ஆரம்பிச்சுன்னா ஜனங்க காலில் இருக்கிறத கைட்டி அடிப்பாங்க. அதான் நடந்திருக்குது. நீ இது சரியான அடி. மூக்கறுபட்டு நிற்குது பாஜகவும் ஆர்எஸ்எஸும். மூக்கறுபட்டு நிற்குது பாஜக. தலைகீழ் நின்று பார்த்தாங்க. இந்த தேவேந்திர ஃபட்னாவிஸ் 3 மாதமா என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு இதை கொண்டு வரத்துக்கு. வெவ்வேறு ரூபத்தில் பின்வாசல், முன்வாசல், சைடு வாசல் எல்லாத்து மூலமாக ட்ரை பண்ணார். ஜனங்க வந்து சரியாக திரும்ப வச்சாங்க ஆப்பு. அதில் வந்து தாக்கரே சகோதரர்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு பிஜேபிக்கு அரசியல் அதிகாரம் கையை விட்டு போய்டுன்ற அந்த அச்சத்தில் இன்றைக்கி வந்து இறங்கி வந்திருக்காங்க. இவ்வளோ சீக்கிரம் இறங்கி வராதுங்க பிஜேபி சார். ஆனால் இப்போ இந்திய தொட்ட டெல்லி அரசு எந்த அரசு இருந்தாலும் சரி, அந்த மாநிலத்தில் அவங்க வந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க. இனி வரை ஆட்சி பிடிக்க முடியல. தமிழ்நாடு கிளாசிக் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்குறோம் காங்கிரஸுக்குலாம். அப்படி இருந்து இது வந்து ஒரு ஏன் இந்த திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை டெல்லி ட்ரை பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் அடம் பிடிச்சாங்க, ஃபெயிலர் ஆச்சு. 60 இந்தியாவிலேயே சுதந்திரத்துக்கு பிறகு முதல்ல ஆட்சியை காங்கிரஸ் தேசிய கட்சி இழந்த மாநிலம் தமிழ்நாடு. இன்ன வரைக்கும் எந்திரிக்க முடியல, என்றைக்கும் எந்திரிக்க முடியாது. தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் என்றைக்கும் கால் வைக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் தான் போக்க காங்கிரஸ் திருத்திக்கலை, ஆனால் பிஜேபி திருத்திக்குது. காங்கிரஸுக்கும் பிஜேபிக்குமான வித்தியாசம் அதுதான். 65 காங்கிரஸ் பண்ண அட்டூழியம் தானேங்க இங்கே பிஜேபியாக பண்ணிச்சாங்க. எத்தனை பேர் கொண்டாங்க. அந்த வரலாறு எவ்வளோ கொடூரமான வரலாறு. பொள்ளாச்சி மாதிரி ஒரு சின்ன நகரத்துக்கு இராணுவம் வருது. எவ்வளோ பெரிய விஷயம் அது. ஹிந்தியில் தான் இனிமேல் இருக்கணும் கரஸ்பாண்டன்ஸ்னது எவ்வளோ பெரிய தாக்குதல். லால் பகதூர் சாஸ்திரி என்ற ஒரு குறுமதி கொண்ட மனிதனால் நிகழ்த்தப்பட்ட கொடுமை அது. நீங்கள் அதுலேருந்து மீண்டு வர முடியல காங்கிரஸால். அன்றைக்கி மக்கள் மன்றத்துலேருந்து தூக்கி எறியப்பட்ட காங்கிரஸ் அதுக்கு பிறகு கீழே 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 போச்சே ஒழிய ஒரு நாள் அதால் எந்திரிக்க முடியல. 2 திராவிட கட்சிகள் தோளில் தான் நிற்க முடிஞ்சது காங்கிரஸால். ஆனால் அதுக்கு காரணம் வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து காங்கிரஸ் மன்னிப்பு கேட்கல. பிஜேபி கிட்ட இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ், அவன் அதை தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்கறான், மன்னிப்பு கேட்குற மாதிரி நடிக்கிறான். குறைஞ்சபட்சம் பிஜேபிக்கு ஒரு அறிவு இருக்குது, அதிகாரம் கையை விட்டு போயிடும்னா திருந்தின மாதிரி நடிக்கணும்னு. காங்கிரஸுக்கு அந்த அறிவு கூட கிடையாது. நேரடி எதிரி காங்கிரஸ், உண்மையான எதிரி பிஜேபி தான். அதனால் இந்த மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் இந்த சம்பவம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம். எனக்கு தெரிஞ்சு பிஜேபி வரலாறுலையே அவங்க இறங்கி மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு செய்யக்கூடிய முதல் சம்பவம் இதுதான். பத்தி எரிஞ்சிருக்கும் மகாராஷ்டிரா. நீ இதை மட்டும் வாபஸ் வாங்காமல் இருந்திருந்தானா லோக்கல் பிஜேபி, ஸ்டேட் பிஜேபி, நேஷ்னல் பிஜேபிக்கு எதிராக திரும்பிடுச்சு. அதிகாரம் கையை விட்டு போகும்னா பிஜேபி எந்த காம்ப்ரமைஸுக்கும் தயாராக இருக்கும், அதாவது திருந்தின மாதிரி நடிக்கும். அந்த நடிப்பு கூட காங்கிரஸுக்கு வராது. 2 பேருக்குமான வித்தியாசம் இதுதான். சார், இன்னொரு முக்கியமான விஷயம். இப்போ இந்த விஷயத்தில் நான் வந்து இப்போ ஹிந்தியை டைரெக்டாக நாங்கள் திணிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க சொல்லாமல் லாங்குவேஜ் NEP 2020 மூலமாக தான் அதை வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க. அதுதான் பிரச்சனை இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் வயலேட் பண்ணுறதுன்னு பேசுகிறோம். அப்படின்னும்போது அந்த பாலிசியை கான்ஸ்டியூஷன் வயலேட் பண்ணுற பாலிசி நம்ம இப்போ அதை தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதை எதிர்க்கணும்னா நம்ம பாலிசி எதிர்க்கிறதுக்கு நகரணும் அப்படிங்கிறதான் இதில் நம்ம பார்க்கணும். அது அப்படி தான் அது பார்க்கணும். ஆனால் சில நேரங்கள் அப்படி நீங்கள் மொத்தமாக ஒரே நேரத்தில் 9 பேரோட சண்டை போட முடியாது. கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு NEP தேவையில்லை. அவங்க அதில் சொல்கிறது எல்லாத்தையும் நம்ம 20 வருஷத்து மேலே அச்சீவ் பண்ணியாச்சு. கல்வி என்பது மாநில பட்டியலுங்க. கொடுங்கோலி இந்திரா காந்தி செஞ்ச காரியத்தால் தான் இன்றைக்கி இந்தியா இவ்வளோ அவலமான நிலைமையில் இருக்குது. இந்திரா காந்தி செஞ்ச பல அட்டூழியங்கள் இன்றைக்கி எமர்ஜென்சி 50 வருஷம் ஆகுது. கல்வியை பொதுப்பட்டியலுக்கு அதில் தானே கொண்டு போனாங்க. மாநில பட்டியலில் தானே இருந்தது கல்வி. முழுக்க முழுக்க மாநில அரசோட சப்ஜெக்டை நீ பொதுப்பட்டியலை கொண்டு போய் இன்றைக்கி நாரி கிடக்குது நாடு.
மறுபடியும் அந்த மாநில பட்டியலை கொண்டு வா. அதுவே சுதந்திரம் வாங்கி 30 வருஷம் பொது மாநில பட்டியலில் இருந்த விஷயத்தை நீ பொதுப்பட்டியலை கொண்டு போறீன்னா அப்பயே இந்த அட்டூழியம் எல்லாம் நடக்குது. பிஜேபி செய்யக்கூடிய பல அட்டூழியங்களுக்கு மூலவேர் இந்திரா காந்தி. இந்திரா காந்தி செஞ்ச பாவம், இந்திரா காந்தி செஞ்ச அட்டூழியம் இன்னைக்கு வந்து இந்தியா அனுபவிக்குது. அதை பிஜேபி நல்லா அடுத்தடுத்த கட்டத்துக்கு மேலே கொண்டு போயிட்டான். கல்வியை புதுப்பட்டியலுக்கு மாற்றினது, மாநில பட்டியலேருந்து மாற்றினது இந்திரா காந்தி. அது எவ்வளோ பெரிய வரலாற்று பிழை, எவ்வளோ பெரிய ஒரு சர்வாதிகாரி. அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கிய மேதைகள் வந்து எதனால் வந்து இந்த மாநில பட்டியலில் வச்சாங்க? எல்லா அதிகாரமும் தான் கையில் குவியணுன்ற கேடுகட்ட எண்ணத்தில் தானே, கொடுங்கோல்தனமாக தானே இந்திரா காந்தி நடந்துக்கிட்டாங்க. இந்திரா காந்தி செஞ்ச பல தவறுகள் தானே இன்றைக்கி வந்து 1000 தான் பிஜேபி வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு இன்றைக்கி அரசியல் பண்ணுறான்னாலும் எமர்ஜென்சியை நினைவு கூறும் பொழுது நினச்சி பார்க்க முடியாத அட்டூழியங்கள் நடந்தது. அதில் எந்த சந்தேகமும் வேணாம். அதில் வந்து தனி மனித உரிமைகள் பறிக்கப்பட்டு பலர் கொல்லப்பட்டது, முஸ்லீம்கள் கருத்தடைக்கு உட்படுத்தப்பட்டது, அதெல்லாம் ஒரு பக்கம்னா அதை விட ஆபத்தானது அரசியலமைப்பு சாசனத்தில் கையை வச்சது, பொதுப்பட்டியலுக்கு கல்வியை கொண்டு போனது. இந்த மாதிரியான கோளாறுகள், இந்த மாதிரியான கொடுங்குற்றங்களால் தான் இன்றைக்கி இந்தியா வந்து இந்த நிலைமையில் தத்தளிக்குது. மாநில உரிமைகள் பறிபோகின்றன. நீங்கள் என்இபியை வந்து கல்வி பொதுப்பட்டியலில் இல்லாமல் மாநில பட்டியலில் இருந்ததுன்னா என்இபியை கொண்டு வர முடியுமா? நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்ற ஒன்றே தப்பு. மாநில கல்வியை மாநில பட்டியலில் வச்சுருந்தோன்னா தேசிய அளவில் ஒரு கல்விக் கொள்கை இந்தியாவுக்கு எதுக்கு? அவசியமே இல்லை. அந்தந்த மாநிலங்களுக்கு பிரத்யேகமான சூழல் இருக்குது. மத்திய அரசுக்கான அதிகாரம் என்பது பாதுகாப்புத்துறை, நிதித்துறை, வெளியுறவு கொள்கை, தகவல் தொடர்பு, இவ்வளோதான். இதை தவிர மற்றது அத்தனையும் மாநிலங்களுக்கு தான் இருக்கணும். மாநிலங்களிடையான ஒரு அவ்வளோதான். இதை தவிர எதுவுமே அவங்ககிட்ட இருக்கக்கூடாது. ஆனால் நீ இன்றைக்கி எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு ஆட்டம் போடுறோன்னா, கல்வியை வந்து தமிழ்நாடு கல்வியை தமிழ்நாடு தான் முடிவு செய்யணும். மகாராஷ்டிரா கல்வியை மராட்டிய அரசு தான் முடிவு பண்ணணும். கர்நாடகாவோட கல்வியை கர்நாடக அரசு தான் முடிவு பண்ணணும். நீ யார் மூக்க நுழைக்கிறதுக்கு? அப்போ இது மாநில உரிமைகளின் மீதான கொடும் தாக்குதல். இல்லை சார், இப்போ இந்த விஷயத்தை ஏற்க மறுத்ததுனால தான் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் நிதி தர மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ மகாராஷ்டிராவும் வந்து வெளிப்படையே சொல்லியிருக்காங்க, நான் ஏற்க மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அவனுக்கு கொடுப்பான், அவனுக்கு கொடுத்துருவாங்க நிதி. இந்த பிரச்சனை தமிழ்நாடு இருக்கிற பிரச்சனை அவனுக்கு இருக்காது, கொடுத்துருவாங்க. ஏன் நம்ம உறுதியாக எதிர்க்கிறதால கொடுக்க மாட்டேன்றாங்க. இவன் 20 வருஷத்துக்கு இப்போ அச்சீவ் பண்ணணும்னு சொல்கிறதெல்லாம் 20 வருஷத்துக்கு நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. இது வெளிப்படையாக இந்தியா மீதான தமிழ்நாட்டின் மீதான மாநிலங்களின் மீதான தாக்குதல். வெள்ளக்காரன் எப்படி இந்தியாவை காலனியாக ஆண்டானோ, இது மோடி அரசு எல்லா மாநிலங்களையும் காலனிகளாக நடத்துது, ஸ்லேவ்ஸாக அடிமைகளாக தான் நடத்துது. அதில் எந்த சந்தேகமும் வேணாம். கல்வியை வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றின அட்டூழியத்தோட தொடர்ச்சி தான் இது. அதிகாரம் மையப்படுத்தக்கூடாது, ஆனால் அதிகாரத்தை எவ்வளோ தூரம் மையப்படுத்தவும் படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதோட விளைவு தான் நீங்கள் நம்ம அனுபவிக்கிறோம். அவங்க கொண்டு வரக்கூடிய விஷயம் வந்து அரசியலமைப்பு ரீதியாக என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அதை நம்ம சொன்னோம்னா அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. மொழி சார்ந்த விஷயத்தை நம்ம டச் பண்ணும்பொழுது வந்து இவங்க பிரிவினைவாதின்னு சொல்லி ஒரு காரணத்தை கற்பிக்கிறாங்க. தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் திரும்ப அதான் சொல்லி கற்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களால கூட மாநிலங்கள் அந்த விஷயத்தை எதிர்கொள்ளும் போது அவங்களால அந்த டோனை பயன்படுத்த முடியுதா? எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க? அதான் நான் சொல்லணுங்க, அயோக்கியர்கள் அப்படி தான் பேசுவாங்க. தேசபக்தி என்பது அயோக்கியர்கள் அடிக்கடி அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. பெர்னாட் ஷா 150 வருஷமால எழுதுனது. தேசபக்தி, தேச துரோகி, தேச விரோதி என்பது அயோக்கியர்கள் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இன்றைக்கி எது கேள்வி கேட்டாலும் முன்னாலும் அயோக்கியர்கள் தேச துரோகின்றான். கேள்வி கேட்டாலே நீ தேச துரோகி. ஆனால் உண்மையான தேச துரோகி யாருன்னா இவர்கள் தான். மக்களை சுரண்டி, மனித உரிமைகளை பறித்து, ஜனநாயகத்தையே காலின் கீழ் போட்டு மிதித்த அரசியலமைப்பு சாசனத்தையே கொன்றொழித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் இன்றைய உண்மையான தேச துரோகிகள். உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய மாநிலங்கள் அல்ல. அதனால் மகாராஷ்டிராவில் ஏற்பட்டிருக்க இந்த டெவலப்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டு. இன்ட்ரெஸ்டிங்லி மகாராஷ்டிரா பிஜேபி சுயமரியாதையுடன் மக்கள் பக்கம் நிற்கிறது. தமிழ்நாடு பிஜேபி பார்ப்பனிய சக்திகளுடன் ஆர்எஸ்எஸ் உடைய ஊதுகுழலாக மாறி நின்று கொண்டிருக்கிறது. தற்போதைக்கு வரையும் இப்போ இந்த வெற்றி அப்படிங்கிற தற்காலிக வெற்றி இருந்தாலும் இது வந்து மாநில உணர்வுக்கு கிடைத்த வெற்றி, மக்களோட உணர்வு கிடைச்ச வெற்றி அப்படின்னு பார்க்கலாம் அந்த விஷயத்தை. கண்டிப்பாக அது மாநில உணர்வுன்றதை விட தனிமனித உரிமைகள், அரசியலமைப்பு சாசனம் கொடுத்துருக்கக்கூடிய உரிமைகளுக்கு கிடைத்த வெற்றி. மாநில உரிமைனா அது பிரிவினைவாதம்வாங்க, பிராந்திய உணர்வு. அதை பிராந்திய உணர்வு, மாநில உணர்வுன்றதெல்லாம் தள்ளி வச்சுருங்க. அது வந்து கெட்ட வார்த்தையாக போயிடுச்சு. இன்னைக்கு அரசியலமைப்பு சாசனம் கொடுத்த இந்திய தனி மனிதனுக்கு கிடைத்த வெற்றி, மாநிலங்களுக்கு கிடைத்த வெற்றி. மாநில உணர்வுகளுக்கு கிடைத்த வெற்றினா அது ரொம்ப கொச்சையானதாக இருக்கும். அரசியலமைப்பு சாசனத்துக்கு கிடைத்த வெற்றி, தனிமனித உரிமைகளுக்கு கிடைத்த வெற்றி, மாநிலங்களுக்கு கிடைத்த வெற்றி. இது தற்காலிக வெற்றியாக கூட இருக்கலாம், ஆனால் இது வெற்றி தான். சார், அரசியலமைப்பு சாசனம் கிடைச்ச வெற்றி நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மாதிரி விஷயத்தை அழுத்தமாக சொல்லும்போது தான் கேட்குறேன். அரசியலமைப்பு சாசனத்தை வயலேட் பண்ணுற மாதிரியான ஒரு பாலிசியோ ஒரு சிஸ்டமோ ஒரு திட்டமோ கொண்டு வர முடியாதுல்ல. கொண்டு வந்தது அங்கேயே கொண்டு வந்திருக்காங்கல்ல. இப்போ இது அப்படி தானே பண்ணார். வேளாண் சட்டங்களை மோடி இதை விட மோசம் வேளாண் சட்டம். இதுவாது பொதுப்பட்டியலில் இருக்குது கல்வி. வேளாண் என்பது மாநில பட்டியலில் இருக்குது. மாநில பட்டியலில் இருக்க ஒரு விஷயத்தில் 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து மாநில பட்டியலில் இருக்கிறத மாநில அரசுங்களோட அனுமதி இல்லாமல் நீ எப்படா நிறைவேற்றலான்னு உச்சநீதிமன்றத்துக்கு கோர்ட்டுக்கு போனால்
அந்த கேஸையை கையில் எடுக்காமல் உச்சநீதிமன்றம் 5 நடுங்கியது மோடியை பார்த்து. 303 சீட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நழுவி ஓடியது. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் போராட்டங்கள். 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு மாண்டார்கள். அவங்க வந்து வறுமையில் வாடி செத்தார்கள். சில பஞ்சாப் எலெக்ஷனை மையமாக வச்சு மோடி அதை வந்து வாபஸ் வாங்கினார். அதனால் இதை விட மோசம் வேளாண் சட்டங்கள். ஏன்னா வெளிப்படையாக மாநிலங்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மத்திய அரசு சட்டம் இயற்றி அட்டூழியத்தின் உச்சத்துக்கு போனது. எல்லாம் 11 வருஷமாக இந்தியாவில் 12 வருஷமாக நடந்துகிட்டு இருக்க அட்டூழியத்தின் அடுத்தடுத்த கட்டங்கள் தான் எல்லாமே. இந்த விஷயத்தையும் நம்ம அப்படி தான் பார்க்கணும். நல்ல சார், அடுத்த கட்ட நகர் எதை நோக்கிங்கிறது பொறுத்து பார்க்கலாம் சார். நன்றி சார்.